5 வருஷ உழைப்பு, 5 வருஷ கனவு, ஒரே ஒரு காப்பி ரைட்காக நம்மளுடைய பிஆர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற சேனலை வந்து அன்னைக்கா தூக்கிட்டாங்க. எவ்வளவு முடியுமோ எழுதுட்டேன், எவ்வளவு பட்டினியா இருக்க முடியுமோ இருந்துட்டேன். சரி, அவங்களுக்கு மெசேஜ் போட்டோம், ஏன் அப்படி பண்ணீங்க, நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்லாம் பண்ணோம். அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, என்னன்னா ரிப்ளை பண்ணது வந்து நீங்க ஹாட் ஸ்டார் மேல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னாங்க. ஹாட் ஸ்டார் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்குலாம் நம்ம இதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி அவர்களுடைய ஐடி கூட ஹேக் பண்ணிட்டாங்க. பட் 1.5 நாள் 2 நாள் திருப்பி அவங்களுக்கு வந்துருச்சு. விராட் கோலி நீங்க ஒண்ணாமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு வரவங்க. நம்ம தானங்க அவளை அந்த அளவுக்கு வச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு வரவங்க தான். என்னன்னா நம்ம சரி அடுத்தது நம்ம எப்படியோ மூவ் ஆன் ஆகிதானே ஆகணும், நம்ம வேற ஒரு ஸ்டெப் மூவ் ஆன் ஆகலாம் அப்படின்றதுக்காக கால் வைக்கிற இடம் எல்லாமே கட்டி வெடியா இருக்கு. அந்த அளவுக்கு ப்ரெஷர், அந்த அளவுக்கு பிரச்சனை. அதுதான் நான் யோசனை பண்ணேன், நம்ம என்னடா பண்ணோம், யாருக்கு என்ன பண்ணோம், எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னே தெரியல. கஷ்டமா இருக்கு.